ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஸோ நம்ம தொடர்ந்து இந்த பேய் படமாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதனால ஒரு சின்ன சர்வைவல் படம் பார்க்கலான்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். அதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் 1970ஸ்லேயே ரிலீஸ் ஆன படம். அதனால அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. இருந்தாலும் இந்த கதை வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த கதை. ஸோ அந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹிட்டான நாவல். அதாவது என்ன ஆகுனா, ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த கப்பலில் மொத்தமே 2 பேர் தான் தப்பிச்சிருப்பாங்க. அதுவும் 17 நாள் எப்படியாவது நம்ம கரைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தூரத்துல ஒரு தீவு தெரியும். ஸோ அந்த தீவை பார்த்ததுமே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தீவுக்கு வராங்க. ஆனா அந்த தீவுல தான் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்து காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, அங்க வந்து ஒரு சீக்ரெட்டான லேப் இருக்குது. அந்த லேப்ல வந்து மனிதர்களையும் மிருகங்களையும் வச்சு சேர்ந்து கம்பைன் பண்ணி வித்தியாசமான ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு டாக்டர். ஸோ இதனால இந்த ஐலண்டே வேணாப்பா, இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்றான். ஸோ கடைசியா அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்சானா, அங்க இருக்கிற டாக்டர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்ற கதையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சொன்ன கதை தான் 1977 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஐலண்ட் ஆஃப் டாக்டர் மோரியோ. ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்ம இன்ஸ்டா ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு போட்டை காமிக்கிறாங்க. அந்த போட்ல தான் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டான சார்லியும் பல நாட்களா உயிருக்கு போராடிட்டு மிதந்து வந்துட்டு இருக்காங்க போல. அதாவது இவங்க வந்துட்டு இருந்த கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. அதுல இருந்து தப்பிச்சவங்க தான் இவங்க 2 பேரு. ஸோ கிட்டத்தட்ட சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம 2 பேரும் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுலயும் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய நிலைமை இன்னமே மோசமா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு தூரத்துல ஒரு தீவு தெரியுது. அதை பார்த்ததுமே அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு வேக வேகமா துடுப்ப போட்டு அந்த தீவோடைய கரைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா அந்த சார்லியால பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல. அதனால நம்ம ஹீரோ மெதுவா அவனை கை தாங்களா கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில உட்கார வச்சுட்டு, இங்க பாரு, நீ இங்கே சேஃபாரு, நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், கூடவே யாராவது இருந்தா ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காட்டுக்குள்ள போறான். ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு மர்மமான உருவம் இந்த ஃப்ரெண்டுக்காரனை யாருக்கும் தெரியாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிருது. ஸோ இது தெரியாத நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள தண்ணி தேடி போயிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் நிக்கிறத பாக்குறான். அது என்னன்னு கூட அவனுக்கு ஒழுங்கா தெரியல. ஆனா அதை பார்த்ததுமே ஏதோ ஒண்ணு சரியில்லடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, அப்படி உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கிருந்த ஒரு பெரிய குழிக்குள்ளேயே விழுந்துட்டான். அப்படியே சீனு கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். ஸோ அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறான். அப்போ அவன் முன்னாடி மாண்ட்ன்ற மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோ கண் முழிச்சதை பார்த்ததுமே அவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் போய் டாக்டரை கூட்டிட்டு வா, இவன் கண் முழிச்சிட்டான்னு சொல்லு அப்படின்னதும் அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. உடனே என்னுடைய ஃப்ரெண்டு எங்க, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இந்த மாண்ட் வந்து என்ன சொல்றான்னா, அவன் இறந்து போயிட்டான். பல நாட்களா சாப்பாடு தண்ணி இல்லாததுனால அவனுடைய உடம்பு வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால நாங்க வந்து அவனை காப்பாற்ற முடியல, அவனுடைய உடம்பையும் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னதும் ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வருத்தப்படுறான். இன்னும் கொஞ்சம் இங்கே சீக்கிரமா வந்திருந்தா என்னுடைய ஃப்ரெண்டை காப்பாத்திருப்பேனே அப்படின்னு நினைக்க, உடனே அந்த மாண்ட் என்ன கேட்கறான்னா, சரி ஓகே, நீங்க எத்தனை நாளா கடல்ல மாட்டிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோனுடைய பெல்ட் பாக்குறான். அதுல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோடு வந்து போட்டிருந்திருப்பான் போல. அதை எண்ணி பார்த்து மொத்தம் 17 நாட்கள் 17 நைட் வந்து நாங்க வந்து கடல்ல மாட்டிக்கிட்டோம். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்தோம். அதாவது ஹீரோ உண்மைக்குமே ஒரு கப்பல்ல இன்ஜினியரிங் ஆஃபீஸரா வேலை பார்த்துருந்திருப்பான் போல. ஆனா ஒரு பயங்கரமான புயல்ல வந்து அவங்க கப்பல் மாட்டிக்கிட்டதுனால மொத்த கப்பலும் மூழ்கி போயிருக்கும். ஆனா இவங்க மட்டும்தான் எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தானே இருக்கிறான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்களேன்ற மாதிரி வருத்தப்பட, அப்புறமா சரி இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மாட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே, பாரடைஸ், அதாவது சொர்க்கம், பசிபிக் கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சொர்க்கத்துல இருக்கிறோம் அப்படின்னதும் அதே நேரத்தில் அந்த இடத்தோடைய ஓனரான ஒரு டாக்டர் வராரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட அவரை பத்தின இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு உடம்ப வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ஸோ 17 நாட்கள் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாலுமே நம்ம ஹீரோ இன்னுமே உயிரோட இருக்கான் இல்லையா? ஸோ அதை பார்த்ததுமே இந்த டாக்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அவரை பார்த்து, ஆமா நான் இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது போட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, ரொம்ப நாள் இந்த பக்கம் எந்த ஒரு கப்பலும் வரல, அதனால கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூட தான் இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது உங்க கூட இருக்கணுமா? ஆமா நீங்க எத்தனை வருஷமா அந்த தீவுல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே டாக்டர் அமைதியா, ஒரு 11 வருஷம் இருக்கும் அப்படின்னதும் ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான அலற சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹீரோ அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். ஆனால் அப்பதான் கீழே ஒரு அழகான பொண்ணு நடந்து போறதை பார்க்குறான். ஸோ அவளுடைய பேர் தான் மரியா. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வாயை பொழந்து பார்த்துட்டு, யாரா அந்த அழகான பொண்ணுன்ற மாதிரி ரசிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாண்ட் வந்து அவன்கிட்ட, இங்க பாரு, அவளை பத்தி அதிகமா யோசிக்காத, அவ வந்து இங்க இருக்கிற டாக்டருக்கு சொந்தமானவா அப்படின்னு வான் பண்றான். ஸோ ஏற்கனவே இந்த தீவுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதனால மான் கிட்ட, ஆமா இந்த தீவுல எந்த மாதிரியான விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவனும் சிரிச்சுக்கிட்டே, எல்லா வகையான விலங்குகளும் இங்க இருக்கும். ஸோ நேரம் வரும்போது உனக்கு
உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு மர்மமாக பதில் சொல்ல, என்னடா இவன் இப்படிலாம் பதில் சொல்கிறானே அப்படின்னு ஹீரோவும் முழிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த மரியாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதாவது மரியாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி பனாமா சிட்டியில் ஒரு தொட்டிக்குள்ளே தனியாக கிடந்த இந்த மரியாவை நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்போ அவளுக்கு வெறும் 11 வயசு தான். அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த தீவுலேயே நான் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசித்திரமான இன்ட்ரோ கொடுக்க, என்னடா இது இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நைட் நேரத்தில் மட்டும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடாத, ஏன்னா வெளியில் வந்து நிறைய ஆபத்து இருக்கலாம் அப்படின்னதும், ஏன் வெளியில் போகக்கூடாது, அப்படி என்ன தான் வெளியில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்பி போய் கேட்குறான். ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து 11 வருஷமாக வெளியில் வரலன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ 11 வருஷமாக வெளி உலகத்தில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி, என்னென்ன டெவலப் ஆகிருக்குன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து சப்மரீன் எல்லாம் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லை மனுஷங்க வந்து சீக்கிரமாகவே வானத்துக்கு பறக்கிற மாதிரியான மெஷின்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த டைலாக் சொல்கிற டைம் வந்து 1977 பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கேட்ட அந்த டாக்டர் வந்து, மெஷின்ஸ்லாம் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு ஓகே, ஆனால் மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க, மனிதன் உருவாக்கின எந்த ஒரு மெஷினை விடவும் ஒரு சின்ன செல், அதான் மனுஷ உடம்புல இருக்கிற செல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படின்னு அவர் இந்த பயாலஜி வழியாக சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மாட்டு உடனே எனக்கு தெரிஞ்சு மனிதர்கள் கிட்ட பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்காது, ஏன்னா மனிதர்களை அப்டேட் பண்ணுற புத்திசாலியே நீங்கள் தானே அப்படின்னதும் உடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீ சரியான இடத்துல தேடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போவும் மர்மமாக பதில் சொல்ல. ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து மாண்டை பற்றி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இவன் வந்து ஒரு முன்னாள் மிஷினரி அப்படின்னதும் உடனே மாண்ட் வந்து முன்னாள் இல்லை, இப்போ நான் ஒரு மிஷினரி தானே அப்படின்னு அவன் அங்கே ஜாலியாக பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மரியாவை காமிச்சா அவங்க வந்து அவங்களுடைய ரூமுக்கு வந்து திரும்பி போகும்போது ஹீரோவும் அவன் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அங்கே அவன் மரியா கிட்ட வந்து, ஆமாம் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த தீவை சேர்ந்தவங்களா அப்படின்னதும், இல்லை இல்லை இந்த டாக்டர் இருக்கார்ல, இவர் இந்த தீவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தீவில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னது யாருமே இல்லாத தீவுக்கு இவர் வந்தாரா, ஆமாம் எதுக்கு வந்தாரு, அப்படி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறான். ஆனால் மரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை பற்றி எதுவுமே பெருசாக தெரியல. கூடவே இந்த மரியா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீவை விட்டு ஒரு வாட்டி கூட வெளியில் போகலன்றதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதனால ஹீரோவை பார்த்து, ஆமா நீயும் இங்கே தானே இருக்க, ரொம்ப வருஷமாக இங்கே தானே அடப்பட்டிருக்க, நீ ஏன் இங்கேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் போகிறதுக்கு இங்கே வந்து எந்த ஒரு போட்டும் கிடையாது, எப்போவாவது ஒரு போட்டு வந்தாலுமே டாக்டர் வந்து என்னை வந்து அவங்க கிட்டே பேச விட மாட்டார், இன்னும் சொல்ல போனால் எனக்கும் இங்கேருந்து போகணும்னு தோணலை, ஏன்னா இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்குது, சரி சரி ஓவராக பேசுவானா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு குட் நைட் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவளுடைய ரூமுக்கு போயிட்டுறா. அதே நேரத்தில் திடீர்னு வெளியில் இருக்கிற செட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு உயிரினம் மாதிரி வழியில் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. இதை கேட்டு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே வேகமாக கீழே இறங்கி அந்த சத்தம் வந்து இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளேயே சத்தம் வந்து ஃபுல்லுமே நின்றுது. ஆனால் ஹீரோடைய மனசுக்குள்ளே ஏதோ சரியில்லடாங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே புரியுது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்றது கண்டுபிடிக்க முடியாததுனால அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு போகிறான். அங்கே இருக்கிற புக் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில புக்கை மட்டும் அவனுடைய கவனத்தை இருக்குது. உடனே அதை எடுத்து அப்படியே புரட்டி பார்க்க ஆரம்பிக்க, அந்த நேரத்தில் திடீர்னு டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஹீரோ எதையோ தேட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு, இங்கே பாரு ஹீரோ, நீ என்னை பற்றி தானே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய கடந்த காலத்தை பற்றி நிறைய வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் வந்து சாதாரண டாக்டர் கிடையாது போல, கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி, அனடாமி அப்படின்னு இந்த 3 ஃபீல்டுலையுமே ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு சயின்டிஸ்ட். குறிப்பாக அந்த உயிரினங்களுடைய செல்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அது எப்படி வளருது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுல ரொம்பவே முக்கியமான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு போல. ஆனால் அவர் என்னதான் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலுமே அவருடைய ரிசர்ச் எல்லாத்தையுமே மற்ற சயின்டிஸ்ட் வந்து ஏற்றுக்கல. ஏன்னா அவர் சொல்கிற பல விஷயங்களுக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் இருக்காது, வெறும் யூகங்களின் அடிப்படையில் தான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே இவரை வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனா, அவர் எழுதின ஒரு சில புக்கை வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. ஸோ அந்த புக்கு மூலமாக இந்த மனிதர்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, மனித இனத்தோடைய எவல்யூஷன் வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு ரொம்பவே டீப்பான மீனிங்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு புக் இது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இந்த டாக்டர் பண்ணுற ரிசர்ச் மேலே இப்போ ஒரு ஆர்வம் வருது. அதை கவனிச்ச அந்த டாக்டர் வந்து, என் உண்மையான ரிசர்ச்சை வந்து நீ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவை இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா இந்த மனிதர்கள் அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய எம்ப்ரியாஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு, இதை வந்து நல்லா கவனிச்சு பாரு, ஆரம்பத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் வளர வளர ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு உருவத்தை வந்து எடுக்குது. ஸோ ஒன்று மனிதனா மாறுது, இன்னொன்று விலங்கா மாறுது. ஆனால் இது எப்படி நடக்குது, எந்த ஒரு விஷயம் வந்து அதோடைய கடைசி ஸ்டெப்பை வந்து தீர்மானிக்குது, ஒருவேளை அந்த கடைசி ஸ்டெப் உருவத்தை நம்மளால மாற்ற முடியுமோ என்னமோ அப்படின்னு அவருடைய ரிசர்ச்சை பற்றி சொல்லிட்டு இருக்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த
மனிதனுடைய கருவையும் அனிமல்ஸோடைய கருவையும் எடுத்து ஒன்றா வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு போல். ஸோ அதில் வந்து கடைசி ஸ்டெப்பில் தான் ஏதோ ஒன்று மாறுது போல். ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து அப்படி மாற்ற முடியுமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உண்மைக்குமே நம்ம அதை மாற்றணுமா என்ன, அதுக்கு அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஸோ இது வந்து நம்ம டாக்டருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவருடைய முகமே மாறிடுது. அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் ஹீரோவுக்கு குட் நைட் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ நேராக கடற்கரைக்கு போய் அவன் வந்த போட்டை வந்து இனிமேல் எந்த கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் போட்டுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பார்க்குறான். ஸோ அதை சரி பண்ணாமல் இவனால் இந்த தீவை விட்டு வெளியில் போக முடியாது இல்லையா. அதே நேரத்தில் அந்த மரியாவை பார்த்தீங்கன்னா அவளுடைய பெட்டான ஒரு சீட்டாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஹீரோவும் மரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த சீட்டாவை தொட ட்ரை பண்ணுறான். ஆனால் அது உடனே பயந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிருது. ஐயோ சாரி மரியா, உன்னுடைய பெட்டு ஓடி போயிடுச்சுல, கவலைப்படாத, நம்ம அதை போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிடைக்கலன்றதுனால அப்படியே பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ இந்த சைட் தனியாக தேடி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஓடைக்கு பக்கத்தில் இந்த அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்க்குறான். ஆனால் அவன் சாதாரணமாக தண்ணி குடிக்கல, இந்த விலங்குலாம் தண்ணி கொடுக்கும் இல்லையா, 4 காலில் நின்றுட்டு நேரடியாக வாயை தண்ணியில் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே அதிர்ச்சியில் என்ன இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பதறி போய் அங்கேருந்து ஓடி போயிட. ஆனால் ஒரு மனுஷன் எதுக்கு அனிமல் மாதிரி 4 காலில் நின்று தண்ணி குடிக்கணும், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே சந்தேகப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரியாதை தேடி போகும்போது அவள் ஆல்ரெடி அவளுடைய அந்த பெட்டை வந்து பிடிச்சிட்டா போல. இப்போ அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. நம்ம ஹீரோ மாட்டை தேடி போய் அம்மா டாக்டர் எங்கே போனாரு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இந்த மாட்டு வந்து அதுக்கு டேரெக்டாக பதில் சொல்லாமல் ஹீரோவையும் வா நம்ம உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே பார்த்த விஷயத்த அவங்ககிட்ட கேட்குறான். அம்மா அந்த அசிஸ்டன்ட் ஏன் ஒரு அனிமல் மாதிரி 4 காலில் தண்ணி குடிச்சான் அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு ரொம்பவே சாதாரணமாக அது வந்து இந்த ஊர் பழக்கம், அதாவது இந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படி தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதை நம்புற மாதிரியே தோணலை. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மாட்டு வந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை டாக்டர் வந்து உனக்கு நேரடியாகவே சொல்லுவார், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, இங்கெல்லாம் இருக்க வேண்டியது நம்மளுடைய நேரம் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, இந்த மாட்டுக்கும் இந்த தீவு வந்து சுத்தமாக பிடிக்கல போல. அதனால ஹீரோவனை பார்த்து உனக்கு இந்த இடமே பிடிக்கலன்றது தெரியுது, அப்புறம் ஏன் நீ இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் நம்ம மாட்டு வந்து கொஞ்சம் யோசிக்காம ஏன்னா இங்கே தான் நான் நிம்மதியாக தூங்குறேன், வெளி உலகத்துக்கு போனால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பதில் சொல்ல. ஸோ இப்படி பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால அன்னைக்கு நைட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ காலையில் எந்திரிச்சதுமே ஒரு வித்தியாசமான ஒரு சீனை பார்க்குறான். ஏன்னா அந்த டாக்டரும் மாட்டும் சேர்ந்து அந்த அசிஸ்டண்ட்டை சங்கிலினால கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் பயத்தில் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் மாட்டை அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோ உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு அம்மா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு என்னாச்சு, அவனை ஏன் இப்படி சங்கிலினால கட்டி போட்டு இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அந்த டாக்டர் மறுபடியும் புரியாத பதிலை தான் சொல்கிறாரு. அதாவது உண்மையை சொல்லணும்னா எனக்கே தெரியலை, ஏன்னா என்னுடைய எல்லா ஆராய்ச்சிக்கும் எனக்கு சரியான பதில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்ல. என்னடா நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் இவர் ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு புரியாமல் சரி நீங்கள் எதுக்கோ அவனை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு ஹியூமன், நான் அவனை கொடுமைப்படுத்தலை, அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த தீவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அதனால எப்படியாவதுங்கிறது சீக்கிரமாக தப்பிச்சு போயணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறான். உடனே கடற்கரைக்கு போய் அவனுடைய போட்டை வந்து கடலுக்குள்ளே தள்ளி இந்த கொடூரமான தீவை விட்டு வெளியில் போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோக்கு தெரியாமல் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தன் இவனை இருந்து மறைஞ்சு நின்று வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இது எதுவுமே தெரியாத ஹீரோ எவ்வளோ முயற்சி பண்ணியுமே அந்த பெரிய அலைகளை தாண்டி போட்டை வந்து கடலுக்குள்ளே தள்ள முடியல. வேற வழி இல்லாமல் மறுபடியும் காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மரத்துக்கு பின்னாடி ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. அப்படியே பயத்தில் நின்று பார்க்கும்போது ஆனால் அது வந்து என்னன்னு சரியா தெரியல. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பக்கம் இன்னொரு உருவம் நகருது. அவ்வளோதான் ஹீரோ மிரண்டு போயிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிக்க. ஆனால் அந்த வித்தியாசமான உருவமும் பார்த்தீங்கன்னா அவனை துரத்த ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முழுசாக மனிதர்கள் மாதிரியும் தெரியாது, அனிமல்ஸ் மாதிரியும் தெரியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பயங்கரமான உருவமாக இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட் வந்து டாக்டரும் அந்த மோட்டும் வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே பதறி போன ஹீரோ இந்த காட்டுக்குள்ளே ஏதோ வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்குது, ஸோ அவங்க எல்லாமே என்ன துரத்திட்டு வருதுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் டாக்டர் வந்து அது பெருசாக எடுத்துக்கல, முதல்ல வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாரு, அந்த உயிரினங்கள்லாம் என்னது அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். ஆனால் டாக்டர் வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே போயிட்டுறாரு. ஸோ இதனால ஹீரோடைய
சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. அதனால காம்பவுண்டுக்கு வந்ததுமே இது வரைக்குமே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அந்த ஷெட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ போகிறான். ஸோ உள்ளே போனதுமே அங்கே பலவிதமான காட்டு விலங்குகளையும் கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறத பார்க்குறான். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது தான் டாக்டருடைய ஒரு சீக்ரெட்டான லேப் இருக்குது. ஸோ ஹீரோ மெதுவாக அந்த லேபுக்குள்ளே போக அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அது மேலே ஏதோ ஒரு உருவத்தை துணியினால் மூடி வச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ மெதுவாக அது பக்கத்தில் போக அப்படியே அந்த துணியை திறந்து பார்க்குறான். பார்த்ததுமே மிரண்டு போயிட்டான். ஏன்னா அந்த டேபிள் மேலே இருந்தது ஒரு சாதாரணமான விலங்கு கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே மனிதனை மாதிரியே இருக்கும். ஆனால் அதோடைய உடம்பும் முகமும் மிருகத்தை போல இருக்கேன். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்ததுமே அப்படியே உரும ஆரம்பிச்சிடுது. இந்த நேரத்தில் அந்த டாக்டரும் மாட்டும் பார்த்தீங்கன்னா லேபுக்கு திரும்பி வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே ஹீரோ கோபத்தில் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த உயிரினத்துக்கு நீங்கள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த மாட்டு வந்து ரொம்பவே சாதாரணமாக ஆரம்பத்தில் எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு ஹீரோ, ஆனால் போக போக நீயும் இதுக்கெல்லாம் பழகிடுவேன் அப்படின்னதும் உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனா மாட்டை வேகமாக அங்கேருந்து வெளியில் போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருனா, இங்கே பாருப்பா இது வந்து ஒரு சாதாரண கரடி தான் அப்படின்னதும். ஆனால் ஹீரோவால் நம்ப முடியல. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த உயிரினத்தை ஒரு கரடின்ற மாதிரி போய் சொன்னா அது அவனுக்கு நம்புற மாதிரி இல்லை போல. அது மட்டும் இல்லாமல் அதுவும் தாங்க முடியாத வழியில் வந்து துடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்த ஹீரோ, இந்த அப்பாவி உயிரினத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இதை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ரொம்பவே கூலாக என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீவுக்கு வரும்போது உன்னை மறுபடியும் ஒரு போட்டில் ஏற்றி நடு கடல்லையா விட்டுலான்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்கு சயின்ஸை பற்றினா கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதையும் நீயும் ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் கொண்டவன்தான்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னுடைய இத்தனை நாள் ஆராய்ச்சியை உன்கிட்ட காட்டணுன்ற மாதிரி நான் முடிவு பண்ணதுனால தான் உன்னை வந்து கடலுக்குள்ளே விடலை அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு வந்து அப்படியே பயம் வந்துடும். இவர் என்னடா இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவர் வந்து அவருடைய உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு உயிரினத்தோடைய உடம்புக்குள்ளேயும் அது எந்த உருவத்தில் இருக்கணும், எப்படி வளரணும், அதோடைய இயல்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு பயாலஜிக்கல் கோடு இருக்கும். அந்த கோடை கண்ட்ரோல் பண்ணுற செல் பார்ட்டிகளை நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபிக்கிறதுக்காக டேபிள் மேலே படுத்திருந்த அந்த உயிரினத்துக்கு ஒரு சீரம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீரம் அதோடைய பயாலஜிக்கல் கோடை வந்து மாற்றிடும். குறிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற மிருகத்தனமான இன்ஸ்டிங்க்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிச்சிடும். அதாவது ஒரு விலங்கோடைய இயற்கையான குணங்களையும் அதோடைய உடல் அமைப்புகளையும் மாற்ற முடிஞ்சா அந்த உயிரினத்தை நமக்கு விருப்பமான எந்த உருவத்துக்கானாலுமே நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதாவது ஒரு விலங்கை மனிதனா கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து அந்த சீரம் வந்து இன்ஜெக்ட் பண்ணார் இல்லையா, அடுத்த செகண்டே அந்த உயிரினம் வந்து பயங்கரமாக வழியில் துடிக்க ஆரம்பிக்குது. அதோடைய உடம்பு ஃபுல்லுமே அப்படியே கட்டுப்பாடு இல்லாமல் அசையுது. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே மயக்கமாயிருது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவால் தாங்க முடியல. உடனே டாக்டர் கிட்ட எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு உயிரினத்தை இவ்வளோ சித்திரவதை பண்ணி என்ன தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவரும், இங்கே பாரு, ஹெரிடிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா மனிதர்கள் பிறக்கும் போது ஏற்படுற பல உடல் குறைபாடுகளை நம்மளால சரி பண்ண முடியும். எதிர்காலத்தில் ஒரு மனிதன் எப்படி பிறக்கணும், எப்படி வந்து அவன் வளரணும் அப்படின்றத நம்மளால தீர்மானிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மனித இனத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அன்னைக்கு நைட் வந்து மரியாதை காமிக்கிறாங்க. அவளுடைய ரூம்ல தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வரான். இப்போ ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ஷன் வந்திருக்கும். அதனால கொஞ்ச நேரத்திலே ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த லவ்வை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனா கீழே நின்றுட்டு இருந்த அந்த டாக்டரும் அந்த மரியாவுடைய ஜன்னலையே அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த காம்பவுண்ட்ல வேலை பார்க்குற இன்னும் சில சர்வன்ஸை பார்க்குறான். அவங்களையும் நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தான் அந்த அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, அதே சந்தேகம் இவங்க கிட்டே வருது. அதனால நேராக டாக்டர் கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க, இங்க வேலை செய்யற எல்லாருமே உண்மையிலேயே யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனா நம்ம டாக்டர் வந்து இப்போ எதையும் மறைக்காம என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ நினைக்கிறது சரிதான், இவங்க யாருமே பிறக்கும்போது மனிதர்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே விலங்குகள். என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நான் தான் இவங்களை மனிதர்களா மாத்தினேன். இப்படிதான் இவங்க உருவாகணுன்ற மாதிரி அந்த செல்ஸை வந்து மாத்திட்டேன் அப்படின்னதும் ஹீரோ மிரண்டு போய்ட்டான். அதுக்கப்புறம் டாக்டர் கூண்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஹைபிரிட்டை காட்டுறாரு. அதாவது பாதி மனிதன், அவன் வந்து பாதி விலங்கு. ஸோ அந்த ஹைபிரிட்டை கூண்டுல இருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு கரடி இருக்கிற கூண்டுக்குள்ள அனுப்புறாங்க. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எதுவுமே நடக்கல, அமைதியா இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கரடி வந்து ஹைபிரிட்டோடைய கையை வந்து நக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த டாக்டர் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. உடனே அவருடைய விப்பை எடுத்து அந்த ஹைபிரிட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ இதை பார்த்து, என்ன பண்றீங்க, நிறுத்துங்க, அதை எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த ஹைபிரிடுக்கு மனித உருவத்தை கொடுத்தாலுமே அதுக்குள்ள இருக்கிற மிருகத்தனமான இன்ஸ்டிங்க்ட் வந்து இனிமே முழுசா போக மாட்டேங்குது. இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் மிகப்பெரியவனா மாறிடுவேன். ஆனா இந்த ஒரு இதை மட்டும் என்னால் மாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில், இங்க பாரு, நீ போய் மான்ட்டை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, மான்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த செட்டுக்குள்ள ஓடி வரான். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோ யாருக்குமே தெரியாம மான்ட்டோடைய கேபின்குள்ள போய் ஒரு ரைஃபிள் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட்ல இருந்து வெளியில காட்டுக்குள்ள தனியா போறான். ஸோ அப்படியே அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ கத்துற மாதிரியான சத்தம்லாம் கேட்குது. ஸோ ஹீரோவும் அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு தேடிட்டு போகும்போது ஒரு பெரிய கொகை முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ கையில் ரைஃபிளை பிடிச்சிட்டு
மெதுவாக அந்த இருண்ட குகைக்குள்ளே நுழைய. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே தெரியல. ஆனால் திடீர்னு இருட்டுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு உருவமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. 1 2 3ன்னு கொஞ்சம் ஹீரோவை சுற்றி ஏகப்பட்ட ஹைப்ரிட்ஸாக நிற்கிறாங்க. அதாவது ஹைப்ரிட்ஸ்னா பாதி மனிதர்கள் பாதி மிருகங்கள். அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ சுற்றி வளைச்சிட. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ பயத்தில் அந்த ரைஃபிளையே கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் அவங்கள இருந்து ஒரு ஹைப்ரிட் மட்டும் முன்னாடி வருது. ஸோ இவனை தான் எல்லாருமே லீடர்னு கூப்பிடுறாங்க போல. ஆனால் அடுத்த செகண்டே அது செய்கிறத பார்த்து ஹீரோ மிரண்டு போய்ட்றான். ஏன்னா அந்த ஹைப்ரிட் வந்து ரொம்பவே தெளிவாகவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்குது. அதுவும் ஹீரோவை பார்த்து நீயும் எங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், அதனால எங்களுடைய சட்டங்களை நீயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலில் நடக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, எந்த உயிரோடைய ரத்தத்தையும் சிந்தக்கூடாது, இதுதான் இந்த டாக்டர் எங்களுக்காக விதிச்ச சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் திடீர்னு கூட்டத்தில் இருந்த ஒரு வெறி பிடிச்ச ஹைப்ரிட் என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம நம்ம ஹீரோ மேலே பாஞ்சிட. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம். அந்த இடமே ஒரு செகண்டுக்கு அமைதியாயிடுது. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து அந்த டாக்டர் வந்துடுவார். ஸோ ஹைப்ரிடை பார்த்து நீ சட்டத்தை மீறிட்ட, ஒரு மனிதனை தாக்கியிருக்க, அதனால உன்னை ஹவுஸ் ஆஃப் பெயினுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னதும் ஸோ ஹவுஸ் ஆஃப் பெயின் அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த ஹைப்ரிட் மட்டும் இல்லை அங்கே இருந்த மற்ற ஹைப்ரிடும் சரி எல்லாமே பயத்தில் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எல்லாத்தையுமே பார்த்து இவன் வந்து ஒரு மனிதன், இவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இவனுடைய பேச்சை மீறினா உங்களுக்கும் இதே தண்டனை தான் அப்படின்னு வான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து காம்பவுண்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் நம்ம ஹீரோவால் அமைதியாக இருக்க முடியல. அதாவது இந்த டாக்டர் அந்த ஹைப்ரிட்ஸை நடத்துகிற விதம் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால கோபமாக இவங்களை நீங்கள் நடத்துகிற விதம் வந்து சரி கிடையாது, இவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, கொஞ்சமாவது நீங்கள் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க அப்படின்னதும். ஆனால் டாக்டருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சயின்ஸ் வந்து எப்போதுமே கருணையாக இருக்காது, சில நேரம் அது கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கொடூரத்தால் தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னதும். ஆனால் இவங்க இப்போ சாதாரண விலங்குகள் கிடையாது டாக்டர், நீங்கள் இவங்களுக்கு வந்து மனித உருவத்தையும் மனிதர்களை போல சிந்திக்கிற திறனையும் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி இவங்களை வந்து வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்டாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீ சொல்கிறது சரிதான், இவங்க வந்து இப்போ வெறும் அனிமல்ஸ் கிடையாது, மனிதர்கள் கிட்ட இருக்கிற சில குணங்களும் இதுங்கிட்ட வந்துடுச்சு, அதாவது வெறுப்பு, கோபம், பழி வாங்குற எண்ணம், அதனால தான் இவங்க இனிமேல் என்னை பார்த்து பயப்படணும்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்க வந்து நம்மளை எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்போதான் டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் இருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அடுத்த கப்பல் இந்த தீவுக்கு வர இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போகிறோம். என்னது 2 வருஷமா? அது வரைக்கும் இந்த மர்மமான தீவில் இந்த விசித்திரமான உயிரினங்களுக்கு நடுவில் தான் வாழணுமா அப்படின்னு பார்க்க. ஸோ டாக்டரும் இப்போ உனக்கு வர வழியே கிடையாது, நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களில் ஒருத்தனா மாறிடுவ அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ தான் ஒரு விலங்குக்கு மனித உருவத்தை கொடுத்தாலுமே, எவ்வளோ தான் அதுக்கு பேசவும் சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்தாலுமே, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குள்ளே இருக்கிற மிருகத்தனமான இன்ஸ்டிங்க்ட் வந்து மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஹைப்ரிட்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக விலங்குகளை போல நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் இன்னும் அதிகமான கோபமும் வெறியும் சேர்ந்து அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க. அதனால இப்போ வரைக்குமே இவங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன், அதனால சட்டத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதாவது எந்த உயிரோடைய ரத்தத்தையுமே சிந்தக்கூடாதுன்றது தான் அந்த சட்டம். ஆனால் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு துளி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தோடைய டேஸ்ட் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளால யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தா நம்மளே அழிச்சிடுவாங்க அப்படின்னு ரொம்பவே வான் பண்றாரு. இந்த நேரத்தில் அந்த ஹவுஸ் ஆஃப் பெயினுக்கு கொண்டு போய் ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஹைப்ரிட், அதை மறுபடியும் மோண்ட் வந்து குகைக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஸோ அதை வந்து டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு, அவனை பாரு முன்னாடி விட இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் மனித மாதிரி தெரியறான் இல்லையா, ஏன்னா அந்த ஹைப்ரிட்குள்ளே இருந்த மிருகத்தனமான கோபத்தையும் வெறியையும் என்னுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாக குறைச்சதுனால அவன் வந்து மனிதனை போல மாறி இருக்கிறான். ஸோ அதனால தான் அந்த ஹைப்ரிடை மறுபடியும் குகைக்கு கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல. அதே சமயத்தில் குகைக்குள்ள ஒரு லீடர் இருப்பார் இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து அவன் உண்மைக்குமே முன்னாடி விட இன்னுமே கொஞ்சம் மனிதனை மாறி இருக்கிறான்ற மாதிரி சொல்ல. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஹைப்ரிட் மட்டும் இதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அவன் கோபமாக முன்னாடி வந்து எதுக்காக நம்ம மனிதர்களாக மாறணும், ஃபர்ஸ்ட்டு விலங்குகளாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அனிமல்ஸ் வந்து ரொம்பவே பலம் வாய்ந்தது, ஸோ நம்ம ஏன் நம்மளுடைய உண்மையான இந்த இயல்பை விட்டுட்டு மனிதனை போல மாறணும், அது போக அந்த டாக்டர் உருவாக்கின சட்டங்கள் எதுக்கு நம்மளுடைய சட்டங்களாக இருக்கணும், அது அவருடைய சட்டம் தானே, அவர் அதை ஃபாலோ பண்ணட்டும், நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் அங்கே இருந்த மற்ற ஹைப்ரிட்ஸும் பார்த்தீங்கன்னா அதே எல்லாத்துக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த லீடர் அவங்கள பார்த்து இல்லை அது நம்மளுடைய சட்டம் தான், ஏன்னா நம்ம விலங்குகள் கிடையாது, நம்மளாம் மனிதர்கள் அப்படின்னு அவன் வான் பண்ணுறான். ஆனால் அவன் என்னதான் சொன்னாலுமே மற்ற ஹைப்ரிட்ஸ் எல்லாருமே அந்த வார்த்தையை ஃபுல்லுமே நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, நம்ம உண்மைக்குமே மனிதர்களா இல்லைனா நம்ம விலங்குகளான்றது தான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ கடற்கரையில் உட்காந்து போட்டு சரி பண்ணுற வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட்டு வந்து தயாராகிட்டு வருது. அப்போ அந்த இடத்துக்கு மரியா வராங்க. ஸோ அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோ சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் நாள் தான் பாக்கி இருக்குது, சீக்கிரமாக அந்த போட் வந்து ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தீவை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னதும். ஆனால் மரிய முகத்தில் சந்தோஷம் இல்லை, அதுக்கு
பதிலாக பயம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச இந்த ஒரே உலகம் இந்த தீவு மட்டும்தான். அதனால ஹீரோவை பார்த்து என்னால் வர முடியுமான்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நான் இந்த தீவில் தான் இருந்திருக்கிறேன், வெளி உலகம் எப்படி இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு நீ பயப்படாதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு நம்பிக்கையாக பேச. ஆனால் அதே நேரத்தில் காட்டுக்குள்ளே இன்னொரு ஆபத்தான ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. என்னன்னா அந்த டாக்டருடைய சட்டங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் அந்த ஒரு ஹைபிரிட் இருக்கும் இல்லையா, அது காட்டுக்குள்ளே ஒரு பெரிய புளியை நேருக்கு நேர் மீட் பண்ணுது. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சத்தம் வந்து கொகை வர கேட்க ஒன்று அங்கேருந்து ஹைபிரிட்ஸ் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு வெளியே பார்க்க வராங்க. இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்ட ஹீரோவும் மரியாவும் உடனே காம்பவுண்டுக்கு திரும்பி ஓடுறாங்க. அங்கே டாக்டரும் அந்த மோண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்க. உடனே டாக்டர் வந்து ஹீரோவை பார்த்து நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதை வாங்க மறுக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சண்டை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த புலி இறந்து கிடக்குது. என்னடா அது அந்த ஹைபிரிட் அந்த புலியை கொன்னுடுச்சான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த ஹைபிரிட் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்த டாக்டருக்கு என்ன நடந்துச்சுன்றது புரிஞ்சுக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹைபிரிட் ஒரு உயிரை கொண்டு ரத்தம் சிந்த வச்சிருக்கு இல்லையா, அதாவது டாக்டர் இவ்வளோ நாளாக எதை நினச்சி பயந்தாரோ அது வந்து இப்போ நடந்துருச்சு. ஸோ இந்த முறை அவர் மறுபடியும் துப்பாக்கியை ஹீரோ கிட்ட நீட்டாரு. ஸோ அந்த சூழ்நிலையோடைய ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே நேராக அந்த ஹைபிரிட் இருக்கிற குகைக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே டாக்டர் கோபமாக எல்லாத்தையுமே பார்த்து யார் சட்டத்தை மீறினாங்க, யார் ரத்தம் சிந்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் யாருமே எதுவுமே பதில் சொல்லலை. எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த எல்லா ஹைபிரிடும் ஒரு ஹைபிரிடை பார்த்து திரும்பி பார்க்க ஆரம்பிக்காங்க. அவ்வளோதான் தான் மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த ஹைபிரிட் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க. உடனே டாக்டர் மவுண்ட் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து அதை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே அவனை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹைபிரிட் மட்டும் ஹீரோடைய பக்கத்தில் வந்து என்னோட வா அப்படின்னு கூப்பிட. ஸோ ஹீரோவும் குதிரையிலேருந்து இறங்கி அவன் பின்னாடி போகிறான். அந்த ஹைபிரிட் காட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சிருக்கிற அந்த புல் ஹைபிரிட் கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா அதான் இப்போ கொலை பண்ணியிருக்கோம். ஆனால் ஹீரோவை பார்த்ததுமே அது நம்ம ஹீரோவை தாக்கலை. அதுக்கு பதிலாக பயத்தோட அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குது, என்ன கொன்னுடு அப்படின்னதும். ஸோ ஹீரோ ஒன்றுமே புரியலை, ஏன் இவன் இப்படி பேசுகிறான்ற மாதிரி பார்க்கும்போது இங்கே பாரு தயவு செஞ்சு என்ன கொன்னுடு, என்ன மட்டும் அந்த ஹவுஸ் ஆஃப் பெயினுக்கு மட்டும் அனுப்பிடாத அப்படின்னு கெஞ்சிறான். ஸோ இவன் எந்த அளவுக்கு பயந்துருக்கான்றது ஹீரோவுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு பக்கம் இவன் வந்து சட்டத்தை மீறி ஒரு உயிரை கொண்டு இருக்கான் இல்லையா, ஆனால் இன்னொரு பக்கம் ஹவுஸ் ஆஃப் பெயினில் அவனுக்கு என்ன கொடுமை நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து சாகலான்ற மாதிரி முடிவெடுத்துட்டான் இல்லையா. ஸோ அதனால அவனை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பாவமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நிற்க கடைசியாக வர வழி இல்லாமல் அவனுடைய துப்பாக்கி அவனுடைய தலையில் வச்சு ஷூட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஹைபிரிடும் அங்கேயே இறந்து போயிடுது. ஸோ அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே இந்த டாக்டரும் மோண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த ஹைபிரிட் வந்து எல்லாத்தையுமே பார்த்து இவன் தான் அவனை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு கொடுத்துருது. ஸோ இதனால அந்த வார்த்தைகள் வந்து மற்ற ஹைபிரிட்ஸோடைய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அன்னைக்கு நைட் ஆகுது. இறந்து போன அந்த ஹைபிரிடை வந்து அப்படியே கடலுக்கு நடுவுலையே இருக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லாருமே அமைதியாக நின்று அதோடைய இறந்த நண்பனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கோபம் இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹைபிரிட் எல்லாருமே கையில் எரியும் தீப்பந்தங்களை எடுத்துட்டு டாக்டருடைய காம்பவுண்ட் முன்னாடி கூட்டமாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கோபத்தில் உரிமிக்கிட்டே ஹீரோவை சுட்டி காட்டுறாங்க. அதை பார்த்த மாண்ட் வந்து ஹீரோ கிட்ட இங்கே பாரு எனக்கு என்னமோ இவங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் அதே நேரத்தில் டாக்டரை மட்டும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் கேட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ எதுவுமே பேசலை, கையிலையும் எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை. ஸோ அந்த ஹைபிரிட் எல்லாத்தையுமே ஒத்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த டாக்டர் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவ்வளோ நேரம் கோபத்தில் நின்றுட்டு இருந்த மற்ற ஹைபிரிட்ஸும் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. கடைசியாக எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் நேராக அவருடைய லேபுக்கு போகிறாரு. அங்கே ஒரு சிரஞ்ச் எடுத்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு சீரமை நிரப்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த நம்ம ஹீரோவும் மரியாவும் இந்த தீவை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவசரமாக அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. சொன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடலாம். ஆனால் சரியாக அந்த நேரத்தில் டாக்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ ஹீரோவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு அந்த சிரஞ்சியை நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டு ஹீரோடைய உடம்பு ஃபுல்லாக அப்படியே வீக் ஆகி அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்த மாதிரியாவும் பதறி போய் தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவனை வந்து வழியில் கஷ்டப்பட வைக்காதீங்க, அவன் பாவம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் டாக்டர் அவளை பார்த்து அதை மட்டும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டான் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை திறக்கும் போது அவன் டாக்டருடைய லேபில் இருக்கிறான். அந்த சீக்ரெட் லேப் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிறான். அவனுடைய கை கால்கள் எல்லாமே ஒரு டேபிளில் இருக்கமாக அப்படியே கட்டியிருக்காங்க. ஸோ அதனால அவனால் அசைய முடியல. அப்போ டாக்டர் அவனுடைய பக்கத்தில் வந்து நான் இப்போ உனக்கு செய்ய போகிற விஷயத்துக்காக என்ன நீ வந்து முன்னாடியே மன்னிச்சிடு. அதாவது இவ்வளோ வருஷமாக பல விலங்குகளை மனித உருவத்துக்கு மாற்றிருந்தாலுமே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல, எதுக்காக அந்த ஹைபிரிட்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுடைய பழைய மிருகத்தனத்துக்கே திரும்புதுங்கன்றது எனக்கு புரியலை. ஸோ அவங்களுக்கு மனித உருவத்தை கொடுக்க முடிஞ்சது, பேச கற்றுக் கொடுக்க முடிஞ்சது, மனிதர்களை போலயே சில விஷயங்களை சிந்திக்க வைக்கவும் முடிஞ்சது. ஆனால் கடைசியில் அவங்களுக்குள்ள இருக்கிற மிருகத்தனம் மட்டும் மறுபடியும் வெளியில் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்காக தடையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னன்னா அந்த ஹைபிரிட்ஸால் அவங்களுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்குது, என்ன மாற்றம் வருது, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு
அப்படின்றத என்கிட்ட தெளிவா சொல்ல முடியல. ஆனா இந்த ப்ராசஸை நான் உனக்கு பண்ணா உன்னால முடியும். ஏன்னா நீ ஒரு மனிதன் தானே, உனக்கு பேசவும் முடியும், சிந்திக்கவும் முடியும். உன்னுடைய உடம்புல ஏற்படுற மாற்றத்தை எல்லாத்தையுமே உன்னால என்கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால இந்த முறை நான் வந்து ஒரு அனிமலை பயன்படுத்த போறது கிடையாது, ஒரு மனிதனை இப்போ நான் விலங்கா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரமை ஹீரோடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட, இப்போ உன்னுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்குது, உன்னுடைய செல்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, உன்னுடைய உடம்பு மூலையும் என்ன ஃபீல் பண்ணுது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னதும் சீரம் வந்து உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய உடம்புல பயங்கரமான மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவனால அந்த வலியை வந்து தாங்கவே முடியல, ரொம்பவே வலிக்குது போல. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய கண்ணும் மூடுது, அப்படியே சுயநினைவை இழந்துட்டான். அடுத்ததான் நம்ம ஹீரோ மறுபடியும் கண்ணை திறக்கிறான். ஆனா அவனுடைய உடம்பை பார்த்ததுமே பயத்துல அலற ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுடைய உடம்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கும். அவனுடைய கை, அவனுடைய மூஞ்சி, அவனுடைய உடம்பு அப்படின்னு எல்லாமே ஒரு விலங்க போல மாறிடுது. ஸோ இதை பார்த்து ஹீரோ, எனக்கு என்ன பண்றீங்க, என்னை வந்து பழைய மாதிரி மாத்துங்க அப்படின்னு கத்துறான். ஆனா டாக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவனுக்கு போடுறாரு. அடுத்த நொடியே மறுபடியும் நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டான். இப்படி இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாட்டும் இந்த லேபுக்கு வரான். ஸோ அங்கே நம்ம ஹீரோடைய நிலைமையை பார்த்ததுமே அவனால் அவனுடைய கண்ணையை நம்ப முடியல. உடனே டாக்டர் கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டாக்டர், உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் டாக்டர் வந்து கொஞ்சம் கூட பதறாம, இயற்கையை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவன் இயற்கை போலவே இரக்கமில்லாதவனா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போதான் இந்த மாட்டுக்கு புரியுது, இந்த டாக்டர் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எந்த எல்லைக்குமே போவாருன்றது, தேவைப்பட்ட யாரை வேணாலுமே குடும்பப்படுத்துவார், யாரை வேணாலுமே கொல்ல தயங்க மாட்டாருன்றது புரிஞ்சதுமே உடனே கண்ணை எடுத்து டாக்டரை நோக்கி வச்சு, போதும் உடனே ஹீரோவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னதும் வேற வழி இல்லாத மாதிரி நடிக்கிற அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா, சரி சரி அவனை வந்து விடுதலை பண்ணிடலாம், அவனுடைய கட்டை திறக்கிற சாவி என்னுடைய ரூம்ல இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னதும் மாட்டும் அதை நம்பி சாவி எடுக்கிற போறாரு. ஆனா அவன் திரும்பின அடுத்த செகண்டே டாக்டர் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடுறான். இதனால மாட்டை வந்து அங்கேயே கீழே விழுந்துட. அதுக்கப்புறம் டாக்டர் அவனுடைய உடம்பு எடுத்துட்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள போட்டுடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து யாருக்கும் தெரியாம அந்த செட்டுக்குள்ள வரான். அங்க அந்த மாட்டோடைய உடம்பை பார்த்ததுமே அதை எடுத்துட்டு போய் காம்பவுண்ட்ல இருக்கிற கேட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட, அந்த சமயத்தில் அங்கே வர்ற ஒரு மேல் ஹைபிரிட் வந்து இந்த மாட்டோடைய உடம்பு எடுத்துட்டு போயிருது. ஸோ இதுக்கடையில் இந்த சைடு இந்த லேபை காமிச்சா ஹீரோடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கும். அவனுடைய உடம்புல ஏற்படுற மாற்றங்களால அவனால் தாங்கிக்க முடியாத வலி வரும், பயங்கரமாக கத்துறான். இங்கே பாரு, உன்னுடைய உடம்பு மட்டும் கிடையாது, இப்போ உன்னுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அனிமல் மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும் ஒன்று ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை நான் இன்னுமே மனிதன் தான், என்னால் ஒரு மனிதனை போல தான் சிந்திக்க முடியும் அப்படின்னு கத்த. இல்லைப்பா தம்பி, நீ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மனித தன்மையை இழந்துட்டு இருக்க, உன்னுடைய உடம்பு மட்டும் இல்லை உன்னுடைய மனசும் இப்போ ஒரு அனிமலாக மாறிட்டு இருக்குது அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. நான் விலங்க மாறுறேனா, நான் ஒன்றும் அனிமல் கிடையாது, நீ தாண்டா அனிமல் அப்படின்னு பயங்கர கோவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த மாட்டோடைய உடம்பு வந்து ஒரு ஹைபிரிட் தூக்கிட்டு போச்சு இல்லையா, ஸோ அது நேராக அவங்களுடைய குகைக்கு தான் கொண்டு போகுது. ஸோ அந்த உடம்பை பார்த்து அந்த லீடர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து என்ன நடந்துருச்சுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த மற்ற ஹைபிரிட்ஸை பார்த்து, டாக்டர் நம்மளுக்கு என்ன சட்டம் போட்டாரு, எந்த ஒரு உயிரோடைய ரத்தத்தையுமே சிந்தக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, ஆனா இப்போ அவர் என்ன பண்ணாரு, இந்த மாட்டை வந்து கொலை பண்ணிட்டாரு, சட்டத்தை மீறிட்டாரு, அதாவது அந்த டாக்டர் உருவாக்குன சட்டத்தை அவரே மீறி இருக்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி அந்த ஹைபிரிட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் வந்து உயிரோட இருக்கிற சில எலிகளை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட வராரு. அதை அவனுடைய முன்னாடி வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னதும் அந்த எலிகளை பார்த்ததுமே ஹீரோவுக்கு வந்து அருவருப்புல அப்படியே முகத்தை திருப்பிக்கிறான். முடியாது, நான் எப்படி இதை சாப்பிடுவேன் அப்படின்னதும், ஆனா அந்த டாக்டர் விடுவானா என்ன, உனக்குள்ள இருக்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து என்ன சொல்லுதோ அதே ஃபாலோ பண்ண, யோசிக்காத, உன்னோட இயல்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய உடம்பு இப்போ ஏற்கனவே ஒரு அனிமல் மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கும். அதனால அந்த உயிரோட இருக்கிற எலிகளை பார்த்ததுமே அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தனமான இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து அவனை சாப்பிட தூண்டிடுது. ஸோ மெதுவாக அவனுடைய கையை அந்த எலிகளை பார்த்து கொண்டு போக கொஞ்ச நேரத்தில் அதை எடுத்து சாப்பிட்ருப்பான். அந்த நேரத்தில் திடீர்னு அவனுடைய கையை நிப்பாட்டிடுறான். ஏன்னா அவன் தன்னைத்தானே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான், நான் வந்து ஒரு அனிமல் கிடையாது, நானும் ஒரு மனிதன் தான். ஸோ அதை வந்து அவன் மறக்காம இருக்கிறதுக்காக அவனுடைய பழைய வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்குறான். அதாவது அவனுடைய குடும்பம், அவனுடைய கடந்த காலம், அதுவும் அவனுடைய சகோதரன் எப்படி இறந்து போனான்ற ஒவ்வொரு விஷயமா ஞாபகப்படுத்துறான். அதை நினச்சி பார்த்து யோசிக்க யோசிக்க அவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடு. அதை பார்த்த டாக்டருக்கு வந்து சமக்கம் வந்துடுது. ஏன்னா ஹீரோ வந்து இனிமே அனிமல் மாதிரி மாறல இல்லையா, மனிதனை போல தான் நினைக்கிறான், மனிதனை போல தான் ஃபீல் பண்றான், மனிதனை போல அழுறான் இல்லையா. உடனே டாக்டர் வந்து கோவத்தில், அதெல்லாம் நீ மறந்துடு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுரு, உனக்குள்ள இருக்கிற மனித தன்மையை நீ மறந்துடு அப்படின்னு கத்துறாரு. அந்த நேரத்தில் தூரத்துல இருந்து ஹைபிரிட் எல்லாருமே பயங்கரமா கத்துற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே டாக்டர் உடனே வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அப்புறமா மறுபடியும் அவருடைய அந்த விப்பை எடுத்து லேபுக்குள்ள வரும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த மாட்டோடைய உடம்பு வந்து காணாம போயிருக்கு. உடனே புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடான்ற மாதிரி. அதனால அந்த ஹைபிரிட்டை கண்ட்ரோல் பண்ண காம்பவுண்ட்ல இருந்து வெளியில கிளம்புறாரு. ஸோ டாக்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் வேகமா லேபுக்குள்ள ஓடி வராங்க. ஹீரோடைய நிலைமையை பார்த்ததுமே அவளுக்கு கஷ்டம் தாங்க முடியல. ஹீரோவால இப்போ பேசக்கூட முடியல, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக வரமாட்டேங்குது. இருந்தாலும்
இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு சாவியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த சாவி வந்து டாக்டர்கிட்ட இருக்கும். ஹீரோடைய மாறி போன முகத்தையும் அவன் படுற கஷ்டத்தையும் பார்த்த இந்த மேரி வந்து கண் கலங்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை எப்படியாவது இதுலேருந்து விடுதலை பண்ணு அப்படின்னு கெஞ்சவும், ஸோ இதற்கிடையில் அந்த டாக்டரை காமிச்சா குதிரையில் ஹைபிரிட் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனதும் கோபமாக மாட்டோடைய உடம்பை என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போட, ஆனால் இந்த முறை ஹைபிரிட் அவரை பார்த்து பயப்படலை. ஸோ லீடர் முன்னாடி வந்து டாக்டரை பார்த்து நீங்களே எங்களுக்கு ஒரு சட்டம் போட்டீங்க, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே அந்த சட்டத்தை மீறினா அது எப்படி, மாட்டை வந்து நீங்கள் கொன்னுட்டீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னதும் இதை கேட்ட இந்த டாக்டர் பயங்கர கோபத்தில் எனக்கு எதிராகவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, உடனே எல்லாருமே உங்களுடைய குகைக்கு திரும்பி போங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஆனால் யாருமே அசைய மாட்டாங்க. இவ்வளோ நாளாக டாக்டரை பார்த்தாலே பயந்த ஹைபிரிட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவரை எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே கோபத்தில் அவங்களை அடிக்க போகிறாரு. ஆனால் அவங்க எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டாக்டரை குதிரையிலேருந்து கீழே தள்ளிட்டாங்க. அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்கள வந்து அடிச்சுட்டே அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஆனால் ஹைபிரிட் எல்லாருமே அவங்களை விடாமல் பின்னாடியே துரத்துறாங்க. அதே நேரத்தில் மேரி எப்படியோ ஹீரோடைய கட்டுக்களை திறந்து அவளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டா. அதோட பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த இந்த டாக்டரை வந்து ஹைபிரிட்ஸ் எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டாங்க. அவருடைய கையில் இருந்த இதையும் பறிச்சிட இப்போ டாக்டருக்கு தப்பிக்க வர எந்த வழியும் கிடையாது. அவர் சுற்றி அவர் உருவாக்கிய அந்த ஹைபிரிட் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் முதல் முறையாக டாக்டருடைய மூஞ்சில் பயம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் தைரியத்தில் தான் இருப்பார், மூஞ்சில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டார் இல்லையா. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் யாருன்னு மறந்துட்டீங்களா, உங்களை உருவாக்கினதே நான் தான் உங்களுடைய கிரியேட்டர் அப்படின்னு கத்துறாரு. ஆனால் இந்த முறை ஹைபிரிட் யாருமே அவருடைய வார்த்தைக்கு வந்து கட்டுப்படலை. ஸோ எல்லா ஹைபிரிடும் ஒரே நேரத்தில் டாக்டரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை கீழே தள்ளி கடிக்கிறாங்க, நகத்தினால கீறுறாங்க. அப்படி அவரை கொடூரமாக வேட்டையாடினதுனால கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்டர் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே கீழே கிடக்கிறான். ஸோ இதை பார்த்த லீடர் வந்து அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிட்டான். ஏன்னா இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டாக்டர் போட்ட முக்கியமான சட்டத்தை மீறிட்டாங்க இல்லையா, அதாவது ஒரு உயிரை கொண்டுட்டாங்க, ரத்தம் சிந்த வச்சுட்டாங்க. அதனால லீடரும் மற்ற ஹைபிரிட்டை பார்த்து நம்ம சட்டத்தை மீறிட்டோம், நம்ம ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படின்னதும், ஆனால் ஹைபிரிட் யாரும் அதை பற்றி கவலைப்படலை. அதுக்கு பதிலாக இனிமேல் எந்த சட்டமும் நமக்கு கிடையாது, எந்த சட்டமும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நமக்கு சட்டம் தேவை, சட்டம் இல்லைன்னா நம்ம மனிதர்கள் கிடையாது, விலங்குகளாக மாறிடுவோம் அப்படின்னு அவர் தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் யாருமே அவருடைய பேச்சை கேட்க தயாரா இல்லை. ஸோ கடைசியாக அவரும் வேற வழி இல்லாமல் அந்த கூட்டத்தோடய சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹைபிரிட் எல்லாருமே சேர்ந்து டாக்டருடைய உடம்பு தூக்கிட்டு அவருடைய லேபை நோக்கி வேகமாக வராங்க. ஆனால் அங்கே வரும்போதே ஹீரோ அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நிறுத்துங்க அப்படின்னு கத்துனதும் நானும் உங்களை ஒருத்தன், என்னையும் பாருங்க, நானும் இப்போ உங்களே மாதிரி தான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் இந்த ஹைபிரிட் வந்து இவனை வந்து அவங்கள ஒருத்தனா ஏற்றுக்க முடியல. அதுக்கு பற்றிலாம் இல்லை, நீ ஒன்றும் எங்களில் ஒருத்தன் கிடையாது, நீ வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு வர வழி தெரியல. உடனே அவனுடைய துப்பாக்கி மேலே தூக்கி ஒரு வார்னிங் ஷாட் வந்து ஃபயர் பண்ணுறான். துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே எல்லா ஹைபிரிடும் பயந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மெதுவாக அந்த டாக்டருடைய பக்கத்தில் போகிறான். அவன் இன்னுமே முழுசாக சாகலை போல், லைட்டாக உயிர் இருக்கும். ஸோ ஹீரோவனை பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ஒரே ஒரு இதுதான் சொல்கிறாரு, என்னன்னா நீ வந்து ஒரு மனுஷன் கிடையாது, நீ ஒரு விலங்கு தான் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. இல்லை நான் விலங்கு கிடையாது அப்படின்னு ஆத்திரத்தில் கத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பிளான் போடுறான்னா, ஹைபிரிட் எல்லாருமே காமன் முன்னாடி கூட்டமாக வந்து நிற்கும் போது அவங்கள பார்த்து டாக்டர் வந்து இனிமேல் சாகலை, அவர் இனிமேல் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஹைபிரிட் எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. அவர் உயிரோட இருக்காரா, இனிமேல் நாங்கள் அவருக்கு பயப்பட மாட்டோம், அவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டே காம்பவுண்டோடைய கேட்டை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். உடனே அசிஸ்டண்ட் வந்து ரோப் இழுக்க அடுத்த நொடியே டாக்டருடைய உடம்பு ஒரு கயித்துல கட்டப்பட்டு மேலே எழும்புது. ஸோ அதை பார்த்த எல்லா ஹைபிரிடும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா டாக்டருடைய கண்ணும் அப்படியே திறந்த நிலையிலேயே இருக்கும். ஸோ அவர் இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு நினச்சி இவ்வளோ நேரம் கோபத்தில் கத்திட்டு இருந்த ஹைபிரிட்ஸ் எல்லாருமே பயத்தில் அப்படியே அமைதியாயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த மரியா, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் 3 பேரும் அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹைபிரிடுக்கு வந்து உண்மை தெரிஞ்சது, டாக்டர் வந்து உண்மைக்குமே இறந்துட்டாரு, அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுமே அவங்களுக்கு இருந்த கடைசி பயமும் போயிடுது. ஸோ எல்லாருமே சேர்ந்து காம்பவுண்டோடைய கேட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அடித்து உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் லேபே தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட்ஸ் என்ன பண்ணுறாங்களா, அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்த காட்டு விலங்குகளையும் வெளியில் விட. ஸோ அதை பார்த்த லீடர் பதறி போய் வேண்டாம், அந்த கூண்டுகளை திறக்காதீங்க, அந்த விலங்குகள் நம்மள மாதிரி கிடையாதுன்ற மாதிரி கத்த. ஆனால் யாருமே இப்போ இவருடைய பேச்சும் கேட்கல இல்லையா. ஸோ அப்படியே அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட. ஸோ வெளியில் வந்த அனிமல்ஸ் உடனே அந்த ஹைபிரிட்ஸ் மேலே தான் பாய ஆரம்பிக்குது. ஸோ ஹைபிரிட்ஸும் திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு நொடியெல்லாம் அந்த இடமே பெரிய போர்க்களமாக மாறிட. ஒரு பக்கம் லேப் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் விலங்குகளும் ஹைபிரிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஹைபிரிடும் அந்த காட்டு விலங்கு கிட்ட சிக்கி மோசமாக சாக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிட்டு இருந்த பார்த்த ஹீரோ, மரியா, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் 3 பேரும் சரியான நேரத்திற்காக காத்திருந்து கடைசியாக அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான வழி கிடைச்சதுமே 3 பேரும்
பேரும் நைஸாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் அவங்க மேலே பாஞ்சிரும். அந்த சிங்கம் நேராக அந்த அசிஸ்டண்ட்டை தாக்கி அவனை கீழே இருக்கிற ஒரு பெரிய குழிக்கில தள்ளிடுது. ஸோ ஹீரோவும் மரியாவும் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் அவனை அங்கேயே விட்டுட்டு 2 பேரும் உயிரை காப்பாற்றிக்க கடலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக எப்படியோ போட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த போட்டை கடலுக்குள்ளே தள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக அந்த போட்டை தள்ளிட்டு இருக்க. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் அவங்கள துரத்திக்கிட்டு ஒரு ஹைபிரிட் வந்து கடற்கரைக்கு வந்துடுது. ஸோ ஹீரோ போட்டில் ஏற ட்ரை பண்ணும்போது அந்த ஹைபிரிட் பின்னாடி இருந்து அவனை வந்து கடலுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போட்டுருது. ஸோ தண்ணிக்குள்ளே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதை பார்த்த மரியா என்ன பண்ணுறாங்கன்னா போட்டில் இருந்த ஒரு துடுப்பு எடுத்து அந்த ஹைபிரிட் அடிக்கிறாங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோ போட்டில் ஏறிட்டான். உடனே ஹைபிரிடும் பின்னாடி ஏற ட்ரை பண்ணுது. ஆனால் மரியா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த துடுப்பால அடிச்சு ஹீரோ வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஹைபிரிட் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததுமே ஹீரோவும் மரியாவும் சேர்ந்து வேகமாக போட்டாங்க இருந்து கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹைபிரிட் மறுபடியும் தண்ணிக்குள்ளே இருந்து மேலே வரும். உடனே ஹீரோ அந்த துடுப்பு எடுத்து அதோடைய தலையில் பயங்கரமாக அடிக்கிறான். அடித்த வேகத்தில் அந்த துடுப்பே 2 உடஞ்சி அந்த ஹைபிரிட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுது. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோவும் மரியாவும் உண்மைக்குமே அந்த தீவில் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரும் போட்டில் கடலை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு பின்னாடி டாக்டருடைய மொத்த காம்பவுண்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். அவர் உருவாக்கிய அந்த லேப், அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், அவர் உருவாக்கிய அந்த ஹைபிரிட்ஸ் எல்லாமே அந்த தீயோட சேர்ந்து அழிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த டாக்டருடைய உடம்பு வந்து அந்த காம்பவுண்டோடைய கேட்டோடைய கைத்துல வந்து தொங்கிட்டு இருக்கும். பல வருஷமா அந்த தீவையை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருந்த அந்த டாக்டர் அவருடைய கதை இங்கேயே முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா போட்டில் மயக்கத்துலேருந்து கண்மொழிக்கிறான். அது போக இப்போ தான் அவனுடைய உடம்பை பார்க்குறான். அந்த டாக்டர் போட்ட அந்த சீரமால ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். அதாவது ஹீரோ மறுபடியும் மனித உருவத்துக்கு மாறிட்டுறான். ஸோ அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு கப்பலோடைய சத்தமும் கேட்குது. நல்ல வேலையா. ஸோ அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு மறுபடியும் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். உடனே எழுந்து நின்று காப்பாத்துங்க நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இத்தனை நாள் நடந்த கொடுமைகளுக்கு அப்புறம் கடைசியாக அவனுக்கு வந்து உதவி கிடைக்க போகுது இல்லையா. ஸோ ஹீரோ வந்து சந்தோஷத்தில் கப்பலை பார்த்துட்டு இருக்கும்போது மரியா மட்டும் அமைதியாக அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அப்போ தான் நமக்கு ஒரு கடைசியான ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க. இந்த மரியாவுடைய கண்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூனையோடைய கண்ணு போல மாறி இருக்கும். மரியா வந்து உண்மைக்குமே ஒரு சாதாரண மனித பெண்ணா இல்லைனா டாக்டர் உருவாக்கிய இன்னொரு ஹைபிரிடா அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த டைம்லேயே வந்த படம், 1970s வந்த படம். அதனால தான் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.